நம்ம நாட்டில் பல ரயில் நிலையங்களிலும் பல ஏர்போர்ட்லயும் பார்த்தீங்கன்னா லவுஞ்ச் ஆக்சஸ் வந்து மக்களுக்கு வெறும் ₹2 கொடுக்குறாங்க. உங்ககிட்ட அதற்குரிய ஒரு டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ இருந்தால் அதை அலோவ் பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ₹2க்கான அந்த கார்டை வந்து டெபிட் பண்ணிட்டு உள்ளே நுழைஞ்சோம்னா நமக்கு கிடைக்கிறது வந்து ரொம்பவே ஒரு 5 ஸ்டார் கம்ஃபர்ட்டுங்க. நல்ல ஒரு கான்டினென்டல் ஃபுட்டு, மல்டி நேஷ்னல் குசின், சைனீஸ், சவுத் இந்தியன், நார்த் இந்தியன்ட்டு வெரைட்டி ஆஃப் ஃபுட் இருக்குங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா வைஃபையும் இருக்கும். ரொம்பவே ரிலாக்ஸ்டா உட்கார்றதுக்கு கவுச்சஸ் இருக்கும். சில இடங்கள்ல வந்து படுத்து தூங்குறதுக்கு பெட் கூட இருக்குங்க. அது மட்டும் இல்ல, நமக்கு டிரான்சிட் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷவர் ஏரியால ஷவரும் ஃப்ரீயா அலோவ் பண்ணுவாங்க. ஸோ, நம்ம அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வெகு தூரத்திலருந்து பயணம் பண்ணி வரும்போது, சப்போஸ் நீங்க வந்து ஜம்முலருந்து சென்னை வரீங்கன்னு வச்சுக்கங்களேன். டெல்லி வந்துட்டு அங்கிருந்து சென்னை வரீங்கன்னா, டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டு அங்க இருக்கிற லவுஞ்சில வந்து நீங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிஃப்ரெஷ் ஆகி, உங்களுடைய சென்னைக்கான ட்ரெயின பிடிக்கிற மாரி அந்த லவுஞ்ச் ஃபெசிலிட்டி இருக்குங்க. இதுக்கெல்லாம் ஒரு தடவ ஒரு பேசஞ்சருக்கு அவங்க சார்ஜ் பண்ணது ஜஸ்ட் ₹2 மட்டுமே. இதுக்கு வந்து குறிப்பிட்ட டெபிட் கார்டோ அல்லது கிரெடிட் கார்டுக்கு மட்டும் தாங்க அலோவ் பண்ணாங்க. அதில் ஒரு முக்கியமான கார்டு தாங்க ரூபே பிளாட்டினம் டெபிட் கார்டு. அதில் தாங்க இப்போ ஆப் வந்திருக்குது. வர 1/4/2026 அந்த ரூபே பிளாட்டினம் டெபிட் கார்டுக்கு வந்து லவுஞ்ச் ஆக்சஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அந்த ரூபே பிளாட்டினம் டெபிட் கார்டை வச்சு இந்த ₹2க்கான ஆக்சஸ் எடுக்கிறாங்களே தவிர மற்றபடி அதில் வந்து வேறு எந்த விதமான ஸ்பெண்டிங் இல்லைங்க. எந்த விதமான ஸ்பெண்டிங் இல்லாத போது பேங்க்குக்கு வருமானம் இல்லாமல் வெறும் செலவினமே இருக்கிறதுனால பேங்க்கு நலம் சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்தை எடுத்திருக்கதா இந்த ரூபே பிளாட்டினம் டெபிட் கார்டை வந்து இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்பிசிஐ அவங்க தான் நம்ம யூபிஐ பேமெண்ட்டே ரன் பண்ணுறாங்க. அவங்க வந்து இப்போது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ வர மார்ச் எண்டு வரைக்கும் நீங்கள் எல்லா ஏர்போர்ட்லேயும் அப்புறம் முக்கியமான ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற லவுஞ்சை ₹2 ஆக்சஸ் பண்ணி சாப்பிடலாம் போகலாம். ஆனால் 1 ஏப்ரல்லேருந்து இனி அந்த ஃபெசிலிட்டி கிடையாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதே சமயத்தில் என்பிசிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய பேங்க்கை உங்களுக்கு அதை தரலாம். ஆனால் ஒரு கண்டிஷனில் குறைஞ்சபட்சம் ஒரு குவார்ட்டருக்கு ஒரு ₹5000 நீங்கள் மெர்ச்சன்டைஸ், அதாவது ஆன்லைனில் பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை வேறு ஏதாவது பேமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரதன் மூலம் அந்த ரூபே பிளாட்டினம் டெபிட் கார்டு வச்சுருந்தாலும் அந்த லவுஞ்ச் ஆக்சஸ் ₹2 கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் கம்பல்சரியாக ஒரு ₹5000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் ஆன்லைனில் உங்களுக்கு உங்கள் பேங்க் அதை தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவுமே அந்த பேங்க் தான் டிசைட் பண்ணுவாங்க. நான் கூட பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒரு முக்கியமான பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற ரூபே பிளாட்டினம் டெபிட் கார்டை வச்சு நம்ம சென்னை சென்ட்ரலில் 6ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஐனக்ஸ் லவுஞ்ச் அப்படின்ற ஒரு சூப்பரான லவுஞ்சில் பல தடவை ட்ரை பண்ணியிருக்குங்க. சென்னை ஏர்போர்ட்லேயும் 2-3 தடவை ட்ரை பண்ணியிருக்கோம். வெறும் ₹2 வந்து கிட்டத்தட்ட ஒரு ₹2000 நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் ஃபுட்டெல்லாம் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. இனிமேட் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி நம்மளுக்கு, அதாவது ரூபே பிளாட்டினம் டெபிட் கார்டு வச்சு நம்மளுக்கு இல்லாமல் போச்சுங்க. இனிமேல் நம்ம கம்பல்சரியாக ஒரு குவார்ட்டருக்கு 5000 ஸ்பெண்ட் பண்ணாதான் ரூபே பிளாட்டினம் டெபிட் கார்டுக்கு இனிமேல் பலன். ஸோ உங்ககிட்ட அந்த ரூபே பிளாட்டினம் டெபிட் கார்டு இருக்குங்கன்னா நீங்கள் யோசனை பண்ணுங்கள். சப்போஸ் அதை மாதிரி நீங்கள் வந்து ₹5000 ஸ்பெண்ட் பண்ண மாட்டிங்கன்னா அதை சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலர் டெபிட் கார்டு எடுங்க. ஏன்னா இந்த ரூபே பிளாட்டினம் டெபிட் கார்டு வச்சுருக்கும் போது பேங்க் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து உங்கள் கணக்கில் வந்து 6 மாதத்துக்கோ இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை டெபிட் பண்ணுவாங்க. சார்ஜஸ் எடுத்துப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து இதை ரெகுலராக பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு குவார்ட்டருக்கு ₹5000 ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லையா ரெகுலர் டெபிட் கார்டுக்கு மாறுங்க நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு பயனுள்ள செய்திகள் தரணுன்றதுக்காக தான் பார்த்து ஒவ்வொரு வீடியோ உங்களுக்காக பண்ணுறோம். அதனால் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.